உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அவளுக்கு கேன்சர் இருக்குன்னு எனக்கு தெரியலம்மா. அவளுக்கும் தெரியல. தொடர்ந்து காய்ச்சல் மட்டும் வந்துகிட்டே இருந்தது. தலை சுத்தல், வாமிட். 2 பேரும் அதை சீரியஸா எடுத்துக்கவே இல்லை. ஆனா சீரியஸா எடுத்துக்கிட்டு டாக்டரை போய் பார்த்தப்பதான் எங்களுக்கு தெரிஞ்சது காப்பாற்ற முடியாத அளவுக்கு கேன்சர் முத்தி போயிடுச்சுன்னு. ஸ்டேஜ் 4 எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன். காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்கம்மா. நொறுங்கி போயிட்டம்மா. அப்ப கூட அவ உன்னதாண்டா நினைச்சா. என்னையா? எதுக்கு டாட்? காப்பாற்ற முடியாதுதான். ஆனா இது மாயாவுக்கு தெரிய வேண்டான்னு அவ சொன்னாம்மா. ஏன்னு கேட்டேன். மாயா எனக்காக பரதநாட்டியம் கத்துக்கிறா. அது முடிகிற வரைக்கும் அவளுக்கு தெரியக்கூடாதுன்னு அவ என்கிட்ட ப்ராமிஸ் வாங்கிக்கிட்டாம்மா. நீங்க இங்கேயே இருந்தா எப்பவாவது அவகிட்ட சொல்லிடுவீங்க. யூ பெட்டர் கோ அவேன்னு அவதான் என்ன ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்புனா. சீரியஸ்லி? எந்த பைத்தியக்காரனாவது ஸ்டேஜ் 4 கேன்சர்ல போராடிக்கிட்டு இருக்கிற மனைவியை விட்டுட்டு வெளிநாடு போவானா? நான் போன அவ சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்காக ஆஸ்திரேலியால இருந்த ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு நரகம் தான். ஒவ்வொரு செகண்டும் அவளை நினைச்சு நினைச்சு நாங்க அழுதுட்டு தான் இருந்தேன். என் வாழ்க்கையில கிடைச்ச பெரிய வரம் எனக்கு சந்தியா அம்மா. வாழ்க்கையில எனக்கு கிடைச்ச பெரிய தண்டனை இந்த ஆஸ்திரேலியா வாழ்க்கைம்மா. போயிட்டா. அவளோட ஞாபகார்த்தமா உன்னை மட்டும் விட்டுட்டு போயிட்டா. இப்ப என்கிட்ட மிச்சம் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் குற்ற உணர்ச்சியும் நீ மட்டும்தான். சரிண்ணே, உங்களை நான் தப்பா நினைச்சிட்டேன். அம்மாவை கை விட்டுட்டு போயிட்டீங்களோட தப்பா நினைச்சிட்டேன். சாரி மாயா. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.